வார்தா அமைப்பு 1937 கல்வி காந்தியடிகளோடது. இது கல்வி வார்தா திட்டம் MK காந்தி அவர்களால் 1937 கொண்டு வரப்பட்டது. டாக்டர் ஜாகிர் ஹுசைனின் தலைமையில் ஒரு தற்காலிக மற்றும் விரிவான பாடத்திட்டம் கட்டமைக்கப்பட்டது. ஸோ அந்த வார்தா திட்டம் காந்தியடிகள் அவர்களால் கொண்டு வரப்பட்டது. டாக்டர் ஜாகிர் ஹுசைன் அவரோட தலைமையில் ஒரு தற்காலிக மற்றும் விரிவான பாடத்திட்டமும் கட்டமைச்சிருக்கிறாங்க. 7 ஆண்டுகளுக்கு அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வி வழங்கப்பட வேண்டும். 7 வருஷம் அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச கட்டாய கல்வி வழங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போதனை மொழி தாய்மொழியாக இருக்க வேண்டும். கல்வி என்பது ஓரளவுக்கு தன்னை ஆதரிக்க வேண்டும். ஸோ போதனை மொழி கண்டிப்பாக தாய்மொழி இருக்கணும் அப்படின்றது தாய்மொழியை ஆதரிச்சிருக்கிறாரு. கல்வி அப்படின்றது ஓரளவுக்கு தன்னை ஆதரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு நல்ல குடிமகனின் கடமைகளையும் பொறுப்பையும் குழந்தை அறிய உதவ வேண்டும். கல்வியை புரிந்து கொள்ளவும் வாழ்க்கையின் பிரச்சனைகளை தீர்க்கவும் குழந்தைங்களுக்கு கல்வி உதவி புரிய வேண்டும். ஸோ கல்வியை குழந்தைங்க புரிஞ்சுக்கணும். அவங்க வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு கல்வி கண்டிப்பாக உதவணும். கல்வி கொள்கை அடிப்படையானது. கற்கும் போது சம்பாதித்தல், சம்பாதிக்கும் போது கற்பது, கற்கும் போது சம்பாதிக்கிறது, சம்பாதிக்கும் போது கற்றுக்கிறது. இதுதான் இதனுடைய அடிப்படை கொள்கை.